ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நோ அவன், நோ மைதா, நோ கீ, நோ ஆயில், நோ பேக்கிங் சோடா, நோ கொக்கோ பவுட்ரு, இது எல்லாமே இல்லாமல் ஒரு கேக் ரெசிபி செஞ்சிடலாமா? 1.5 கப்பு கோதுமை எடுத்துக்கோங்க, 1/2 கப்பு ராகி எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 3 முட்டை எடுத்து நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த 3 முட்டை அடியில் தாங்க கிடக்கும், ஆனால் நம்ம பீட் பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு மேலே நிற்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதில் அரை ஸ்டேஜ் வரப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு டொம்முண்டு மேலே வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரே பைட்டாக போட்டுறாதீங்க, போட்டிங்கன்னா நம்மளுக்கு கல் மாதிரி கேக் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம லைட்டாக பரட்டி விடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பரட்டி விட்டு எடுத்து ஒன்றுக்குமே ஆகாமல் வீட்டில் ஒரு இரும்பு சட்டியோ ஒரு ஜருமன் சட்டியோ நெளிஞ்சு போயோ எப்படியோ ஒன்று இருக்குங்க. அதில் தான் நம்ம கீழே பேஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோங்க. இது கேக்குக்காக உள்ள சட்டிங்க. இதில் கொஞ்சமாக நான் கோதுமை மாவு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு அதில் ஊற்றி ஒவ்வொன்றா நம்ம டைரி மில்க் பிள்ளைங்க பார்த்தா ஒரு ஜாலியாக பார்ப்பாங்கல்ல, அதனால் ஒரு டெக்கரேஷனுக்காக ஒன்று ஒன்றா வச்சு விட்டு எடுத்தாங்க. இதாங்க என் கையில் இருந்துச்சு, அதனால் வச்சாங்க. கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், அதான் ஒன்றுக்குமே ஆகாத சட்டி. சரின்னு மூடியை போட்டு விட்டு நம்ம பேக் பண்ணியாச்சு. 1/2 மணி நேரத்தில் நம்மளுக்கு சூப்பராக பேக்காகி வந்துருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஃபர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உண்மையிலேயே சூப்பராக பொசுன்னு வந்துருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ.